ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மைல் அகாடமி. இந்த வீடியோவில் நீட் 2024க்குள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்கு சார் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒன்று பாட்டனி பேப்பர் அனாலிசிஸ், ஜுவாலஜி பேப்பர் அனாலிசிஸ். அதே போல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருவாங்க. அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் 2024ல டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருந்தது, ஸோ கொஸ்டின் டைப் எந்தெந்த பேட்டர்ன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 உடைய எக்ஸாமினேஷன் வந்து நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொல்கிறேன், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஈஸி டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸில் 24 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தாங்க கேட்டிருந்தாங்க. இது 2024 கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். மீடியம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட் லெவலில் ஜஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. சரிங்களா? ஸோ அப்போ 50 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா தரவாக இருந்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 கொஸ்டின்ஸை நீங்கள் சாலிடாகவே அட்டன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மொத்த கொஸ்டின்ஸே நம்ம அட்டன் பண்ண வேண்டியதே 45 தாங்க. அப்போ பாருங்கள், ஃபிசிக்ஸ் கஷ்டமே இல்லை, ஈஸி. இவ்வளோ ஈஸின்னு எப்படி இருந்திருக்கு? ஃபார்முலா டைப்பு, டைரக்ட் கொஸ்டின், ஸ்மால் சிம்பிளி சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதே போல் கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸுக்கு மீடியம் டைப் கொஞ்சம் 24 நம்பர்ஸும், ஈஸி டைப் 16 நம்பர்ஸும், டிஃபிகல்ட் டைப் 10 நம்பர்ஸ் கொஸ்டின்ஸும் இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் ஃபிசிக்ஸை விட, ஏன்னா லாஸ்ட் இயர் எல்லாருமே சொன்னாங்க ஃபிசிக்ஸ் ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஸோ அந்த ஃபிசிக்ஸுடைய டைம் வந்து கெமிஸ்ட்ரிக்கு இம்ப்ளை ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட், கொஞ்சம் மீடியமும் டிஃபிகல்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எல்லாருமே அதை சொன்ன விஷயம்தான். பட் ஆனால் பாட்னி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரொம்ப வந்து பெரிய அளவு இங்கே டீவியேஷன்லாம் இல்லை. ஸோ கம்பேர் டு கெமிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது, ஸோ பாட்னியும் அதே போல் 15 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருந்ததுக்கு. ஸோ மீடியம் டைப்பு 26 கொஸ்டின்ஸு, டிஃபிகல்ட் லெவல் 9 கொஸ்டின்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 50 கொஸ்டின் ஆஃப் பாட்னியில். ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஈஸி டைப்ல 36 கொஸ்டின்ஸ், அவ்வளோ கொஸ்டின்ஸ் ஈஸிங்க பாருங்க. அதே போல மீடியம் பொறுத்த வரைக்கும் 12 கொஸ்டின் ஈஸி, டிஃபிகல்ட்டில் 2 கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டா அனலைசிங் பேஸ்டு, அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவல்னு பார்க்கும்பொழுது பெருசாக இந்த இடத்துல இல்லைங்க. எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு 14, 16, 25 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 இதில். அப்போ 91 கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு டோட்டல் கொஸ்டின் பேப்பரில். 84 கொஸ்டின் மீடியம் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு அவுட் ஆஃப் 200 கொஸ்டினுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருந்தனால தான் இந்த வருஷம் நீங்கள் ஒரு நல்ல காலேஜஸில் சீட் வாங்கி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இதே போல் தான் உங்கள் ஜூனியர்ஸுக்கும் நீங்கள் வந்து சொல்லணும். இப்போ ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு 2025லையும் இதே போல் ஈஸியாக வரணும் அப்படிங்கிறத காடை ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனில் இறங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் நல்லா பண்ணி பெஸ்ட்டாக நம்ம வந்து அவுட்புட் ரிசல்ட்டை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ கிளாஸ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 21 கொஸ்டினும், 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து 29 கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. அதே போல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 23, 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து 27 கொஸ்டின்ஸ். பாருங்க, அப்படியே 50-50ல எப்பயுமே கேட்க மாட்டாங்க, சின்னதாக ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டினை காட்டிலும் அந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல டிஃப்ரென்ஷியேட் காமிப்பாங்க. பாட்னி ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 11th ரெண்டுக்குமே பாட்னிலையும் 26 கொஸ்டின், ஜுவாலஜிலையும் 26 கொஸ்டின்ஸ். ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் பாருங்க கொஞ்சம் டீவியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் 26, ஆனால் ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 22 கொஸ்டின்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியில் மொத்தமே 26, 22 எவ்வளோதாங்க, 48 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் பாட்னியை பொறுத்த வரைக்கும்
52 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பரில் 50-50 தான் பிரிச்சிருப்பாங்க. பாட்னிலையுமே ஜுவாலஜி கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படிங்கிறதுக்கான இன்ட்டு தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 11th டோட்டலாக அவுட் ஆஃப் 100 கொஸ்டினுக்கு 96ம் 12th அவுட் ஆஃப் 100க்கு 104 கொஸ்டின்ஸையும் இப்படி தான் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு பார்ஷியலாக. ஸோ அப்போ 11th 12க்கு நீங்கள் நல்லா 12th ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. 50% நீட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் 11th ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா 50% நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பர்சன்டேஜை எந்தெந்த லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்கு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க 2024ல் கொஸ்டின் டைப் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் டைப் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 டைப்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். சிங்கிள் சாய்ஸு, ஸ்டேட்மெண்ட் 1 and 2ன்னு கிவன் கொஸ்டின்ஸில் கொடுத்துருந்தாங்க, மல்டி ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க, அசர்ஷன் ரீசன் கேட்டிருந்தாங்க, மேட்ச் த காலம் இருந்துச்சு. ஸோ ஃபிசிக்ஸில் அவுட் ஆஃப் 50 கொஸ்டினுக்கு பாருங்கள், சிங்கிள் சாய்ஸ் எல்லாமே 46 கொஸ்டின்ஸ், அது இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸும் சேர்த்து தான். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தியரி டைப்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, மல்டி ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல, ரீசன் அசர்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேட்ச் த காலம் 2 கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சரிங்களா? மேட்ச் த காலம் கூட 2 தான். அப்போ எல்லாமே ப்ராப்ளம் பேஸ்டு அப்படிங்கிறது இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அவுட் ஆஃப் 50 கொஸ்டினுக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சாய்ஸில் 37 கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும். மல்டி ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ரீசனில் ஒரு கொஸ்டின் கூட கெமிஸ்ட்ரியிலேருந்து வரலைங்க. பட் ஆனால் மேட்ச் த காலம் பாருங்கள், 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 50 கொஸ்டினில் 7 கொஸ்டின் மேட்ச்சு, சிங்கிள் சாய்ஸ் வந்து 37. நீங்கள் என்ன சார் 37 ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன். அந்த சிங்கிள் சாய்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின்ஸும் இருந்துச்சு, அதாவது மீடியம் பேஸ்டு கொஸ்டின்ஸும் அந்த இடத்துல இருந்தது. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல கெமிஸ்ட்ரியிலே மேலேயே நம்ம டிஃபிகல்ட் லெவல்லையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, அடுத்தது பாட்டனி ஜுவாலஜியை கம்பேர் பண்ணும் பொழுது பாட்டனியில் சிங்கிள் சாய்ஸ் அப்படியே ஒரு 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்றதுக்கு 24 கொஸ்டின்ஸும், ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க அதே 5, ஜுவாலஜிலையும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 5 நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. மல்டி ஸ்டேட்மெண்ட் போத் பாட்னி ஜுவாலஜியில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 8 நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுவே அசர்ஷன் ரீசன் இங்கேயும் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை பாட்னியை பொறுத்த வரைக்கும், பட் ஜுவாலஜியில் 2 கொஸ்டின். அதனால மாணவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, அசர்ஷன் ரீசன் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. வந்துச்சுனாலும் நமக்கு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் வரும், ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அதே போல் மேட்ச் த காலம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல மார்க் வந்து உங்களுக்கு அதிகமாக வரத்துக்கு மேட்ச் த காலம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் த காலம் மட்டும் டோட்டல் கொஸ்டின் பேப்பரில் 40 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. சரிங்களா? 40 into 4 என்னாச்சு, 160 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ முடிச்சிச்சு அப்படின்னா மேட்ச் த காலம் ஓரளவுக்கு நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஜுவாலஜியில் சிங்கிள் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் 17 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் அவுட் ஆஃப் 100ல் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின்ஸும், மல்டி ஸ்டேட்மெண்ட்டில் 16 கொஸ்டின்ஸும், அசர்ஷனில் டோட்டலாகவே 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மேட்ச் த காலமில் கிட்டத்தட்ட 31 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டேட்மெண்ட்னு டோட்டல் கொஸ்டின் பேப்பர் 2024 அனலைஸ் பண்ணீங்கன்னா 16 கொஸ்டின் தான். மல்டி ஸ்டேட்மெண்ட் டோட்டல் கொஸ்டின் பேப்பரில் 17, அதில் மெஜாரிட்டியாக பாட்னி ஜுவாலஜியில் தான் இருக்குது. ஸோ பாட்னி ஜுவாலஜி என்சிஆர்டியை லைன் பை லைன் தயவு செஞ்சு படிச்சிருங்க. சரிங்களா? அசர்ஷன் ரீசன் 3 கொஸ்டின்ஸ் நம்ம அப் டு 5 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேட்ச் த காலம் 40 கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா 2024ல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு ஐடியா கிடைச்சது. டிஃபிகல்ட் லெவல், ஈஸி, மாடரேட்டு, டஃபஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஐடியா பேட்டர்ன் வந்து எப்படி இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் டைப்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்போ நம்ம எந்த கொஸ்டினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு மைண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ எஸ்பெஷலி பாட்னி ஜுவாலஜி நீங்கள் லைன் பை லைன் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த இடத்துலேருந்துலாம் வரலாம் அப்படிங்கிற அசம்ஷன்ஸை வச்சு படிங்க. ரீசன் அசர்ஷனை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இந்த 4 months நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கம்மிங் 2025ல் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் நீட் எக்ஸாமில்.
ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காதீங்க ப்ரீவியஸ் 2 வீடியோ பாட்னி அப்டேஷனையும் ஜுவாலஜி அப்டேஷனையும் பார்த்துருங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ.